Om Sharavana Bhava. Good morning, brothers and sisters. I am handling the subject CE8012 Construction Planning and Scheduling. Class 10 பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோன்றதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் கிளாஸ் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தா அப்படின்னா யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணோம். யூனிட் 1 கம்ப்ளீட்டட். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ஷெட்யூலிங் ப்ரொசீஜர்ஸ் அண்டு டெக்னிக்ஸ். இந்த யூனிட் 2ல் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூலிங்னா என்ன, ஷெட்யூலிங்க்கான ப்ரொசீஜர் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன சிக்னிஃபிகண்ட் இருக்குது ஷெட்யூலிங்க்கு, அதுக்கான என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த யூனிட் 2ல் படிப்போம்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஷெட்யூலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங் எக்ஸாம்பிள். இப்போது ஷெட்யூலிங்க்கு ஒரு நெட்வொர்க் டயக்ராம் போடுவோம். ஒரு நெட்வொர்க்கில் தான் நம்ம போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த டயக்ராமுக்கு எக்ஸாம்பிள் எப்படி போடுவாங்கன்றதை பார்த்துருந்தோம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங், என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது ஷெட்யூலிங்க்கு அப்படின்னு பார்த்தோம். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் ஷெட்யூலிங் பார்த்தோம். வாட் ஆர் த பர்பஸ் ஆஃப் ஒர்க் ஷெட்யூலிங்கிறத பார்த்தோம். சிக்ஸ்த்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஃபேக்டர் அஃபெக்டிங் ஷெட்யூலிங் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார் சார்ட்டு பார்த்தோம். பார் சார்ட்டுக்கு கன் சார்ட்டுன்னு இன்னொரு நேம் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஏ பார் சார்ட் ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார் சார்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பர்பஸ் ஆஃப் நம்பரிங் ஈவெண்ட். நம்பரிங் ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போது ஈவெண்ட்னா முதல்ல என்னன்றதை நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டீஸு நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எதில் டினோட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். ஆரோ மார்க்ஸில் டினோட் பண்ணுவோம். செயலை செய்கிறதுக்கு எதில் டினோட் பண்ணுவாங்க, ஆரோ மார்க்ஸில் தான் டினோட் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கிளும் பின்னாடி ஒரு சர்க்கிளும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் என்ன, ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஈவெண்ட்டை இதில் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் போட்டிருப்பாங்க. சர்க்கிள்குள்ளே நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். ஓகே. த பர்பஸ் ஆஃப் நம்பரிங் ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் சிம்பிளிஃபைஸ் the identification and the description of an activity in terms of event number. இது event number, இந்த நம்பரிங் ஈவெண்ட்டை சிம்பிளிஃபை த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவும் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பரிங் ஈவெண்ட்டையே நம்பர்ஸையே அந்த ஈவெண்ட்குள்ளே போடுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு த ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோட் as I-J. Okay, where I and J are the event number as commencement and termination of an activities. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடியும் ஒரு ஆக்டிவிட்டிக்கு பின்னாடியும் என்ன போடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது ஈவெண்ட்டுன்னு சொல்லணும். அந்த சர்க்கிளை என்னன்னு சொல்லணும், ஈவெண்ட் சொல்லணும். ஆர் அதர்வைஸ் கால்ட் as தி நோடுன்னு கூட சொல்லலாம். ஓகே. அந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஒரு ஆக்டிவிட்டி முன்னாடி போடுறது என்ன, டெய்ல் ஈவெண்ட் சொல்லுவோம். ஒரு ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி போடுறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லியிருக்கேன். இந்த டெய்ல் ஈவெண்ட்டும் ஹெட் ஈவெண்ட்டும் எல்லாம் டினோட் பண்ணுறாங்க. என்ன டினோட் பண்ணுறாங்கன்னா ஒரு பிகினிங் த ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறத டெய்ல் ஈவெண்ட்டுனும் ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணதை ஹெட் ஈவெண்ட்னும் நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம டெய்ல் ஈவெண்ட் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஆரோ மார்க்கு முன்னாடி இருக்கிறது டெய்ல் ஈவெண்ட், ஆரோ மார்க்கு பின்னாடி இருக்கிறது ஹெட் ஈவெண்ட். இப்போ அந்த ஆரோ மார்க்கு முன்னாடி இருக்கிற சர்க்கிளை ஐ நோட் ஆர் ஐ ஈவெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. அந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிற சர்க்கிளை ஜே ஈவெண்ட் சொல்லலாம் ஆர் ஹெட் ஈவெண்ட் சொல்லலாம். இதில் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், அண்ட் டர்மினேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ். ஓகே. ஸ்டார்ட்டுக்கு என்ன சொல்லலாம், கமென்ஸ்மெண்ட். டர்மினேஷனுக்கு ஃபினிஷிங் த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஓகே. அகைன் இந்த லைனுக்கு மீனிங் சொல்கிற கேட்டுக்குங்க. ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டினோட் பண்ணுவாங்க ஆரோ மார்க்ஸில். ஆரோ மார்க்ஸ்க்கு முன்னாடி என்ன போடுவோம், ஒரு சர்க்கிள், பின்னாடி ஒரு சர்க்கிள் போடுவோம். அந்த முன்னாடி போடுற சர்க்கிளுக்கு
டெய்லி ஈவெண்ட்டு, பின்னாடி போகிற சர்க்கிளுக்கு ஹெட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி இருக்க சர்க்கிளை ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டியை பிகினிங் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ், முன்னாடி போகிற சர்க்கிளுக்கு பிகினிங் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ், அந்த ஆரோ மார்க்கு பின்னாடி போகிற சர்க்கிளுக்கு கம்ப்ளீஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இதில் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா கமான்ஸ்மெண்ட், ஸ்டார்டிங் த ஒர்க். ஓகே, அந்த ஆக்டிவிட்டிக்கு ஸ்டார்டிங் த ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள். செகண்ட் சர்க்கிளை டெர்மினேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபினிஷிங் த ஒர்க். ஓகே, தேர்ட் பாயிண்ட், இட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் ஐடென்டிஃபிகேஷன் கோட் ஃபார் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட அடையாள குறியீட்டை உருவாக்க தான் இது யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, இட் சிஸ்டமைஸ்டு த கம்ப்யூட்டரேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள். ஓகே, என்னதுன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் முக்கியமான பாதையை கணக்கிடுக சொல்கிறதுக்கு முடிந்தவரை இந்த நம்பரிங் ஈவெண்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, the number of preceding event it should be less than the succeeding event. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரெசிடிங் ஈவெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரெசிடிங் ஈவெண்ட்னா என்ன, சக்சீடிங் ஈவெண்ட்னா என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைட் வாக்ஸு, சைட் கிளியரன்ஸ் இருக்குது, சைட் கிளியரன்ஸ்க்கு அப்புறம் எஸ்கவேஷனுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுவாங்கன்னு சொல்கிறேன். இப்போ எஸ்கவேஷனுக்கு சக்சீடிங் எது, சைட் கிளியரன்ஸ். சக்சீடிங் எது, அந்த எஸ்கவேஷனுக்கு அப்புறம் இருக்க ஃபவுண்டேஷன்ஸ் ஒர்க். ஓகே, இப்போது ப்ரெசிடிங்னா என்ன சொல்லியிருக்கேன், முன்னாடி இருக்கிறது, சக்சீடிங்னா பின்னாடி இருக்கிறது. இப்போது என்ன சொல்கிறாங்க, த நம்பர் ஆஃப் த ப்ரெசிடிங் ஈவெண்ட் இட் ஷுட் பி லெஸ் தென் தி சக்சீடிங் ஈவெண்ட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடிங் ஈவெண்ட் வந்து சக்சீடிங் ஈவெண்ட்டை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நான் நம்பர் போட்டுகிட்டே வரேன். ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஆரோ மார்க்ஸ், ஆரோ மார்க்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன், பின்னாடி ஒரு சர்க்கிள் கொடுக்குறேன். திருப்பி என்ன பண்ணுறேன், ஒரு ஆரோ மார்க்ஸ் போடுறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் அண்ட் தென் ஒரு ஆக்டிவிட்டி, அகைன் ஒரு சர்க்கிள். ஓகே, திருப்பி என்ன பண்ணுறேன், ஒரு ஆரோ மார்க்ஸ் போடுறேன், திருப்பி ஒரு சர்க்கிள் போடுறேன். 3 சர்க்கிள் 2 ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஓகே, இப்போது அந்த சர்க்கிளுக்குள்ளே நான் என்ன டினோட் பண்ணுறேன், 1 2 3ன்ற மாதிரி டினோட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ப்ரெசிடிங் ஈவெண்ட் என்ன, 1, சக்சீடிங் ஈவெண்ட் என்ன, 2. ஓகே, அப்போ ப்ரெசிடிங் ஈவெண்ட் வந்து சக்சீடிங் ஈவெண்ட்டை விட குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 வந்து என்னவாக இருக்கும், 2வை விட என்ன 1 வந்து குறைவாக தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது 2 and 3 சர்க்கிள் போட்டிருக்கேன், நடுவில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ சக்சீடிங் எது, 2 and 3ன்னு சொல்லியாச்சு சர்க்கிள். 2 3 சர்க்கிள் நடுவில் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 2 என்னது, ப்ரெசிடிங் ஈவெண்ட், 3ன்றது சக்சீடிங் ஈவெண்ட். அப்போ சக்சீடிங் ஈவெண்ட்டை விட ப்ரெசிடிங் ஈவெண்ட் என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது. இதுதான் அதுக்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். இதில் ஃபாலோயிங் டேர்ம்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத்னா என்னென்ன இருக்குது, பர்ட்னா என்ன இருக்குது, டம்மி ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன இருக்குது, இஎஸ்டினா என்னென்ன இருக்குது. இஎஸ்டினா என்னது, இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். எல்எஸ்டினா என்னது, லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம். இஎஃப்டினா என்னது, இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். எல்எஃப்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். இப்போ எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸில் நம்ம அகைன் படித்தது இந்த யூனிட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத். இந்த கிரிட்டிக்கல் பாத்துக்கு முன்னாடி கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னா என்னன்றதை நான் பார்க்குறேன். ஓகேவா, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் இஸ் ஒன் ஆஃப் த சயின்டிஃபிக் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஓகேங்களா, இது வந்து சயின்டிஃபிக் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டுடைய டெக்னிக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஓரியன்ட் என்னது, இதில் டினோட் பண்ணுவோம் நம்ம ஆக்டிவிட்டீஸில் ஆரோ மார்க்ஸ். ஆக்டிவிட்டினா என்னது, ஒரு செயல்பாட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம், செயல்படுற ஒர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாத்னா என்ன அப்படின்னா தமிழை எக்ஸாக்டாக சொல்லணும். கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னா ஒரு சிக்கலான பாதைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த கிரிட்டிக்கல் பாத் பாருங்கள். த லாங்கஸ்ட் பாத் த்ரூ த நெட்வொர்க் இஸ் கால்ட் as critical path and its length determine the
minimum duration in which the project can be completed அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிரிட்டிக்கல் பாத்தில் எதில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் மூலயமா தான் ட்ரா பண்ணுறோம். அந்த நெட்வொர்க்கில் எனக்கு என்ன காட்டுது, ஒரு லாங்கஸ்ட் பாத்தை வந்து காட்டுது. அந்த லாங்கஸ்ட் பாத்து தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் த ப்ராஜெக்டை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எதில் டினோட் பண்ணுவாங்க இந்த கிரிட்டிக்கல் பாத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட்டு பாத்தை டபுள் லைனில் மார்க் பண்ணி காட்டலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ணி காட்டலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா திக் லைனில் மார்க் பண்ணி காட்டலாம் அந்த கிரிட்டிக்கல் பாத்தை. நெட்வொர்க் டயக்ராமை இப்படி தான் மார்க் பண்ணி காட்டுவோம். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் யூனிட்லேயே. இந்த கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு போகும்போது ரெட் கலர் லைனில் ஹைலைட் பண்ண டயக்ராம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. இதெல்லாம் தான் கிரிட்டிக்கல் பாத். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PERT என்னது, ப்ரோக்ராம் எவல்யூஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்ஸ். ஓகேங்களா. இப்போது டெஃபினேஷன் பார்ப்போம். PERT இஸ் event oriented இல்லை, அது ஈவெண்ட் ஓரியன்ட். ஓகே, முன்னாடி ஒரு வரணும். ஈவெண்ட் ஓரியன்ட்னா என்னது, ஈவெண்ட்டை நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் சொல்லுவோம். ஓகே, சர்க்கிள் ஒரு ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பின்னாடி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு சொல்ல, அதை ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் தி நோடுன்னு சொல்லலாம். ஓகே, அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிகினிங் ஆஃப் த ஆக்டிவிட்டி, ஃபஸ்ட்டு சர்க்கிள் எதை டினோட் பண்ணுது, பிகினிங் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸை டினோட் பண்ணுது. செகண்ட் சர்க்கிள் அந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிறத என்னன்னு சொல்லியிருக்கோம், கம்ப்ளீஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி அப்படின்ற டினோட் பண்ணுறதுக்காக சர்க்கிள் வச்சுருக்காங்க. அதை ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம், அதர்வைஸ் நோடுன்னு சொல்லலாம். ஓகே, அந்த ஃபஸ்ட்டு இருக்க சர்க்கிளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன், டெய்ல் ஈவெண்ட். செகண்ட் இருக்க சர்க்கிளுக்கு ஹெட் ஈவெண்ட். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநோட். ஃபஸ்ட்டு இருக்க சர்க்கிளுக்கு ஐநோட் ஆர் ஐ ஈவெண்ட் சொல்லலாம். செகண்ட் இருக்க சர்க்கிளுக்கு ஜே நோட் ஆர் ஜே ஈவெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, PERT இஸ் ஈவெண்ட் ஓரியன்ட். அது இட் இஸ் probabilistic model, that is it makes into account uncertainties involves in the estimation time of a job or an activity. It is uses three estimation of the activity time: optimistic time, second one pessimistic time, third one mostly likely time. ஓகே, இப்போது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் என்ன சொல்லியிருக்கேன், PERT எது ஓரியன்ட், ஈவெண்ட் ஓரியன்ட். ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த PERT பார்த்தா இட் இஸ் எ சூட்டபிள் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஓகேவா. இது எந்த மாதிரி பிளேஸில் இந்த PERT வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் லார்ஜ் ப்ராஜெக்டில் பிளான் பண்ணுறதுக்காகவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இந்த PERTன்ற மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த PERT பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்க, வேரியஸ் ரிசர்ச்லேயும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுற இடத்துலையும் நம்ம இந்த PERT வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு PERT பார்த்தா அப்படின்னா ஈவெண்ட் ஓரியன்ட். ப்ராப்ளமிஸ்டிக் மாடல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் டைம் ஆஃப் ஜாப் ஆர் ஆக்டிவிட்டி. டைமை ஜாபுடைய டைமையும் ஆக்டிவிட்டி டைமையும் எஸ்டிமேட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமிஸ்டிக் மாடல். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம் எஸ்டிமேட்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் 3 டைம் எஸ்டிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா. ஆப்டிமைஸ்டிக், ப்ரிஸ்மஸ்டிக் டைம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைக்லி டைம். ஆப்டிமைஸ்டிக் டைம் ஞாபகம் இருக்குங்க, எதில் டினோட் பண்ணுவோம், T0. ப்ரிஸ்மஸ்டிக் டைம் எதில் டினோட் பண்ணுவோம், TP. மோஸ்ட்லி லைக்லி டைம் எதில் டினோட் பண்ணுவோம், TM. இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எக்ஸ்பெக்டேஷன் டைம் வந்து எக்ஸ்பெக்டட் டைம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் டைம்னு சொல்லலாம், அதையும் இல்லை ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் சொல்லலாம், அது மீனுன்னு சொல்லலான்றது லாஸ்ட் கிளாஸ் கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் டைமுக்கு இதில் டினோட் பண்ணுவாங்க, T(E)யில் டினோட் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா, TE ஈக்குவல் டு O + 4M + P டிவைடட் பை 6. அகைன் ஃபார்முலா சொல்கிற பாருங்கள், T(E) ஈக்குவல் டு O + 4M + P டிவைடட் பை 6. ஓகேங்களா. ஓன்றிருந்த ஆப்டிமைஸ்டிக் ப்ளஸ் 4 × M மோஸ்ட்லி லைக்லி டைம் ப்ளஸ் ப்ரிஸ்மஸ்டிக் டைம் டிவைடட் பை 6. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் டைம் கால்குலேட் பண்ண ஃபார்முலா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் என்ன கால்குலேட் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒன்று கால்குலேட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிக்மா ஈக்குவல் டு P - 0 டிவைடட் பை 6. Pன்றது என்ன,
ப்ரிஸ்மஸ்டிக் டைம். நாட்ன்றது ஜீரோன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, ஓன்றது எதை இண்டிகேட் பண்ணுது, ஆப்டிமைஸ்டிக் டைம். ஓகே, டிவைடட் பை 6. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சோம், வி. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர் பண்ணினா உங்கள் வேரியன்ஸ். இதுதான் கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் டம்மி ஆக்டிவிட்டி. டம்மி ஆக்டிவிட்டின்றதும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். என்னென்றது பார்ப்போம். இட் இஸ் சூப்பர் இம்போஸ்டு ஆக்டிவிட்டி. இது which does not represent any specific operation or process. It has zero duration and consume no resources. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் இம்போஸ்டு ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். which does not represent any specific operation or processனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஒரு குறிப்பிட்ட செயலையும் வந்து குறிக்காது அப்படின்றாங்க. இட் ஹேஸ் ஜீரோ டியூரேஷன். இது ஒரு பூஜ்ஜிய கால அளவு தான் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டி அதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும். அண்டு கன்சியூம் நோ ரிசோர்ஸ். இந்த டம்மி ஆக்டிவிட்டீஸ்க்கு ரிசோர்ஸ் எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. ரிசோர்ஸில் என்ன, மெட்டீரியல், மிஷினஸ் எல்லாமே தான் நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த டம்மி ஆக்டிவிட்டீஸ் இட் ட்ரான் லைக் எனி அதர் ஆக்டிவிட்டி பட் வித் டாட்டட் லைன். இது டம்மி ஆக்டிவிட்டியை ட்ரான் லைக் எனி அதர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான். ஆக்டிவிட்டீஸ் நம்ம எதில் டினோட் பண்ணுவோம், ஆரோ மார்க்ஸில் டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டம்மி ஆக்டிவிட்டீஸை ஆரோவில் தான் டினோட் பண்ணுவாங்க. அந்த ஆரோஸையே டாட் லைன் வச்சு ஆரோ மார்க்ஸில் டினோட் பண்ணுவாங்க. இதுதான் டம்மி ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத். சிக்னிஃபிகன்ஸ்னால் என்ன, முக்கியத்துவம். கிரிட்டிக்கல் பாத்துடைய முக்கியத்துவம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இஸ் த லாங்கஸ்ட் பாத் இன் த நெட்வொர்க். ஹவெவர் இட் இஸ் பாசிபிள் ஃபார் எ நெட்வொர்க் டு ஹாவ் மோர் தென் ஒன் கிரிட்டிக்கல் பாத். இது வந்து ஒரு நெட்வொர்க்கில் லாங்கஸ்ட் பாத்தாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்வொர்க் டயக்ராமில் ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாத்து மட்டும் காட்டாது. சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன்றை விட அதிகமான கிரிட்டிக்கல் பாத்தை வந்து காட்டும். ஓகேங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த சம் ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அலாங் த கிரிட்டிக்கல் பாத் டிட்டர்மைன்ஸ் த டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு டியூரேஷன்ஸ் இருக்கும், அனதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு டியூரேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிஸ் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்டிவிட்டீஸை கனெக்ட் பண்ணும்போது ஆட் ஆகி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே ஆட் ஆகி என்ன பண்ணுவோம், ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் வரும். ஓகேங்களா, அதை ஆட் பண்ணி வரும்போது அந்த வேல்யூ எந்த வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் என்ன பண்ணுவோம், கிரிட்டிக்கல் பாத்தாக எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1லேருந்து 5 வச்சுக்கோம். 1 to 3 இந்த மாதிரி வந்து 2-3 கிரிட்டிக்கல் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 இதுக்கு எல்லாம் அந்த ஆக்டிவிட்டீஸ் போடும்போது நம்பர்ஸ் வந்து டினோட் பண்ணியிருப்போம். இவ்வளோ டியூரேஷன் இந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, இவ்வளோ டியூரேஷன் இவ்வளோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரும்போது அந்த ஆட் பண்ணுற வேல்யூஸ் என்னவாக இருக்கும், ஹையஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நம்ம சம்ஸ் போடும்போது இன்னும் கிளியராக புரியுது. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் பாத். Any changes in duration critical activities along the critical path is bound to affect the duration of the entire project. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சென்சிட்டிவான பாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எனி சேஞ்சஸ் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் டியூரேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது கிரிட்டிக்கல் பாத்தை அஃபெக்ட் பண்ணி என்டையர் ப்ராஜெக்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத். இதுதான் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் பாத்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம். ஓகேங்களா, இது எதுக்காக நான் கிரிட்டிக்கல் பாத் டயக்ராம் ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத்தில் முக்கியத்துவம் பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வர வேல்யூ கிரிட்டிக்கல் பாத்தில் நம்ம ஆட் பண்ணுற வர வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்கும்போது ஆட் பண்ணுற வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்க கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். இந்த பிக்சரில் பாருங்கள், இதில் ஆக்டிவிட்டி, ப்ரிடிசீசர், டியூரேஷன் கொடுத்துட்டாங்க.
ஒரு ஆக்டிவிட்டீஸ் ABCDEFGHன்ற வரையும் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரிடிசீசர் முந்தைய சிக்கு முன்னாடி என்ன இருக்குது, டிக்கு முன்னாடி என்ன ப்ரிடிசீசர் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஏக்கான டியூரேஷன், ஏன்ற ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கான டியூரேஷன் கொடுத்துட்டாங்க. பேன்ற ஆக்டிவிட்டினா சைட் கிளியரன்ஸு, பீன்ற ஆக்டிவிட்டீஸ்னால் எஸ்கவேஷன், சீன்ற ஆக்டிவிட்டீஸ்னால் ஃபவுண்டேஷன், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான டியூரேஷன் இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நான் டயக்ராம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் மெத்தடில் செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்தேன். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ணி வர வேல்யூ ஹையஸ்ட்டாக வரது தான் என்ன சொல்கிறாங்க, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 to 3, 3 to 4 கனெக்ட் ஆகுது, 4 to 5 கனெக்ட் ஆகுது, 5 to 6 கனெக்ட் ஆகுது, 6 to 7 கனெக்ட் ஆகுது, 7 to 8 கனெக்ட் ஆகுது. 1 to 3ல பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பாருங்கள் ஏ, அதுக்கான டியூரேஷன் என்ன 3. ஓகேங்களா, அப்போ 1 to 3க்கு என்ன 3ன்னு போட்டிருக்காங்க, 3 to 4க்கு 4ன்னு போட்டிருக்காங்க டியூரேஷன், 4 to 5க்கு 6ன்ற டியூரேஷன், 5 to 6ன்றது டம்மி ஆக்டிவிட்டி. அங்கே டியூரேஷனுமே கொடுத்துருந்தாங்களுமே டியூரேஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ என்னென்னு எடுத்துக்கணும், 5 to 6க்கு என்னென்னு எடுத்துக்கணும் 2. ஓகேங்களா, 6 to 7க்கு டியூரேஷன் இல்லை 2, அண்ட் தென் 7 to 8க்கு டம்மி ஆக்டிவிட்டின்றதுனால டம்மி ஆக்டிவிட்டி எப்போவுமே என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணினா என்ன கெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. இந்த மாதிரி எந்தெந்த பாத்தெல்லாம் போகுதுன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பாத்து போகுது. அந்த பாத்தை கால்குலேட் பண்ணி வர வேல்யூ எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் கிரிட்டிக்கல் பாத். ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். இது ஆல்ரெடி டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ்னு 3 பார்த்தாச்சு. CPM, PERT, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா. அகைன் இது எதுக்காக இன்னொரு டேர்ம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EST, LST, LFT, LST இது எல்லாமே நம்ம ப்ராப்ளமில் சால்வ் பண்ணணும். அது 1 செகண்ட் ரீகால் பண்ணுறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு EST என்ன, இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். இப்போ ஆரம்ப தொடக்க நேரம், ஒரு ஆக்டிவிட்டியை தொடங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தொடங்கின இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். அதுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். இட் இஸ் த இயர்லியஸ்ட் டைம் ஆன் ஆக்டிவிட்டி கேன் பி ஸ்டார்டட் assuming all the activity prior to it have taken place as earlier as possible. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஆக்டிவிட்டிஸ் என்ன முடிஞ்சதாக கன்சிடர் பண்ணி புதுசாக ஒன்று தொடங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், சமீபத்தில் தொடங்குற நேரம் அப்படின்னு சொல்கிறது. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் போட்டிருப்போம் நம்ம. ஓகேங்க, அந்த ஷெடியூல் முடிஞ்ச உடனே அது சீராக தான் தொடர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம தொடங்குற பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம். திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டைம் அண்ட் ஆக்டிவிட்டி கேன் ஸ்டார்ட் அட் கன்சிஸ்டன்ட் வித் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் தி ஸ்டிப்புலேட்டட் டைம். ஓகேங்களா, இந்த LST கண்டுபிடித்து ஃபார்முலா நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன். LST ஈக்குவல் டு LFT மைனஸ் TE அப்படின்னு கொடுத்துருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் மைனஸ் ஆக்டிவிட்டியுடைய டியூரேஷன் டைம். ஓகேங்களா, இப்போ தான் LST கண்டுபிடிப்போம். இப்போது ஒரு இப்போ LSTனா என்ன, ஒரு நம்ம சமீபத்தில் தொடங்கக்கூடிய நேரம். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இப்போ ஃபினிஷ் ஆகிருக்கும் அந்த டைம்லேருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வந்து 10 ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆக்டிவிட்டிக்கான டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ். ஓகேங்களா, அதுலேருந்து டிடக்ட் பண்ணினா யூ கெட் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஓகேங்களா, இப்போ 10ன்றது என்ன சொல்லியிருக்கேன், லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான டைம் என்ன 10. அதுக்கு நடந்த டியூரேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். இப்போ 10 minus 3 7. 7 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நீ என்ன பண்ணியிருக்க, லேட்டஸ்ட்டு டைமை தொடங்கியிருக்க அப்படின்றதுக்கான மீனிங் அது. நெக்ஸ்ட்டு இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம்னா முடிந்த நேரம், முன்னாடி முடிஞ்ச நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். இட் இஸ் த இயர்லியஸ்ட் டைம் பை விச் அன் ஆக்டிவிட்டி can be completed, assume that all the activity prior to it began at their EST. ஓகே, இப்போ முன்னாடி முடிஞ்ச எல்லாத்தையுமே என்ன இருக்கும், EST முன்னாடி முடிஞ்ச நேரம்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு முடிகிற நேரத்தை தான் என்ன சொல்லுவோம், இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், முந்தைய முடிந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
எக்ஸாக்டாக. நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். லேட்டஸ்ட் ஃபினிஷ் பண்ணால் சமீபத்தில் இப்போ தான் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இட் இஸ் த லேட்டஸ்ட் டைம் விச் அன் ஆக்டிவிட்டி மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் டு என்ஷூர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வித்தின் த ஸ்பிளிட்டட் டைம். நம்ம திட்டமிட்டதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் அந்த ஒர்க்கை கரெக்டாக டைமுக்கு ஃபினிஷ் பண்ணால் அது லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் அப்படின்றாங்க. ஓகே, தேங்க்யூ. வி வில் see the next class. நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னா என்ன, அதை எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 பார்த்தீங்கன்னா தேரி பார்ட் இருக்குது, அதோடு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான். இந்த யூனிட்டில் பார்க்கும்போது ஆஃப் பார்ட் வந்து தேரி, ஆஃப் பார்ட் வந்து ப்ராப்ளமேட்டிக்ஸ் தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.